ஹாய் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது ஷோட்டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 3 ஓட பிரேக் டவுன் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க நோட்டிஃபிகேஷனா வந்து நிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எபிசோட் 2 ஓட பிரேக் டவுன் அப்லோட் பண்ணிருக்கோம். அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2 எபிசோட்ல பாத்தீங்கன்னா சோலோ லெவலிங் சீசன் 2க்கு நல்லாவே ஹைப் ஏத்தி போயிருந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3வது எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த எபிசோட் 3ல பாத்தீங்கன்னா டீமன் கேசல் ஆர்க்க கிக் ஆஃப் ஆகுறது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம சங் ஜின்வோட ஃபாதரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அனிமே ஃபேன்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா சீசன் 1ல இருந்து இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து ஜின்ஹோ கூட சேர்ந்து 19 ரைட் அக்ரிமெண்ட்டை முடிக்கிறாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா புது சேலஞ்சுக்கு மூவ் ஆகுறாரு, அதாவது டீமன் கேசலுக்குள்ள. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்ஷனும் ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் கொண்டு போயிருந்திருப்பாங்க. நம்ம ஜின்வோ பாத்தீங்கன்னா அந்த கேசலுக்குள்ள இருக்க சக்தி வாய்ந்த பாஸ் டீமன்ஸை எதிர்த்து பேட்டில் பண்றாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வோட ஃபாதருமே டாங்ஸோட பெரிய மோதல்ல ஈடுபட்டு இருந்திருப்பாரு. இந்த எபிசோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா எலிக்சர் ஆஃப் லைஃப்க்கு தேவைப்படுற 3 பொருள்ல 2 இன்கிரிடியன்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிருந்திருக்கும். வாங்க எபிசோட பிரேக் டவுன் பண்ணிடுவோம். சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 3 ஓட டைட்டில் பாத்தீங்கன்னா ஸ்டில் எ லாங் வே டு கோ. இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறதே பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வோ கூட சேர்ந்து 19 ரைட் அக்ரிமெண்ட்ல ஃபைனல் ரைட்ல இருந்து இந்த ஸ்டோரி கிக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரைட் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து ரொம்பவுமே ஷாக் ஆயிருந்திருப்பாரு. அது எதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஜின்வோட ஷேடோஸ் ஆக்ஷன்ல இறங்குறத பார்த்துதான். அதாவது ஷேடோஸ் எல்லாருமே ஹண்டர்ஸ் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்தா ஜின்ஹோ தன்னோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே தேவையில்லாத ஒண்ணா ஆயிப்போச்சுன்னு ரொம்பவுமே ஃபீல் ஆயிருந்திருப்பாரு. அப்படி அங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஏ ரேங்க் டென்ஷனை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த டஞ்சனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனாய்ட் பீஸ்ட் வந்து அதுக்குள்ள என்டர் ஆன ஸ்ட்ரைக் ஸ்குவாட ஒட்டுமொத்தமா வைப் அவுட் பண்ணி இருந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏ ரேங்க் ஹண்டரான ஜேம்ஸ் மட்டும் தப்பிச்சிருந்திருப்பாரு. அப்போ அந்த ஹண்டர் ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயந்து போயிருந்திருப்பாரு. அப்பதான் தெரிய வருது அந்த உருவம் வந்து ஒரு டீமன் கிடையாது, அதுக்கு பதிலா கொரியாவை சேர்ந்த ஒரு ஹியூமன் பீயிங் தான் தெரிய வருது. இவர் பேரு பாத்தீங்கன்னா சங் ஹை ஹவான். அதாவது ஸ்ட்ரைக் டீம் ஃபர்ஸ்ட் தாக்குனதாலதான் கொரியன் ஹண்டர் ரெண்டாவது தாக்குனேன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதோட கொரியாவுக்கு தான் திரும்பி போகணுன்ற ஒப்பீனியனையும் வெளிப்படுத்துறாரு. இந்த கொரியன் ஹண்டரான சங் ஹை ஹவான் பாத்தீங்கன்னா இவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்வோட ஃபாதர் தான். அப்படியே யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து கொரியா பக்கம் வந்தோம்னா நம்ம ஜின்வோவும் ஜின்ஹோவும் தங்களோட அக்ரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதை நினைச்சு ரொம்பவுமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்ஹோ கில்ட் மாஸ்டர்ஸோட லைசன்ஸ் வாங்குறதுக்கும் தன்னோட அப்பாட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பத்தின தன்னோட பிளான ஷேர் பண்ணி இருந்திருப்பாரு. அதே டைம்ல நம்ம ஜின்வோட ஒரிஜினல் கோலான லெவலப் பண்றத பார்ட்னர்ஷிப் மூலமா அச்சீவ் பண்ணதால டீமன் கேசலுக்கு ரிட்டர்ன் ஆகிறத டிசைன் பண்ணி இருந்திருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா இன்செக்யூரா ஃபீல் பண்ண நம்ம ஜின்ஹோ நம்ம ஜின்வோ கிட்ட நான் உங்களுக்கு ஏதாவது பாரமா இருக்கேன்னு கேட்டிருப்பான். அதாவது எனக்கு ஒரு பிரதர் இருக்கா, அவன் என்ன பத்தி எப்பவுமே கவலைப்பட்டது இல்ல. ஜின்வோ உங்களை பாக்குறப்ப என்னோட ஓல்டர் பிரதர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது, என்ன உங்களோட சகோதரனா ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம ஜின்வோ பாத்தீங்கன்னா சரிடா படிப்பையில இன்னையில இருந்து நீ தான் என்னோட யங்கர் பிரதர்னு கன்சிடர் பண்றேன்னு சொல்லி இருப்பாரு. என்னமா எமோஷனலா கூறாண்டா கொய்யால அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் பொங்கி ஒளிஞ்சிருந்திருக்கும். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வோட ஃபாதரையும் டீமன் கேசல் ஆர்க்கையும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம ஜின்வோட ஃபாதரான சங் ஹை ஹவான கஸ்டடியில எடுத்ததுக்கு அப்புறம் தன்னை பத்தின உண்மையை தெரிவிக்கிறாரு. தான் ஒரு கொரியன் ஹண்டராவும் 10 வருஷமா ஒரு டஞ்சனுக்குள்ள டிராப் ஆயிருந்திருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கு, ஹியூமன் ரூபத்துல இருக்கிற ஒரு டீமனா கூட இருக்கலாம் அப்படின்னு. சேஃப்டி பர்பஸ்க்காக அவரை விசாரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹண்டரான ஹவாங்கங்சுவை வர வைக்கிறாங்க. அதாவது நிலைமை கைமீறி போனா அதை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக இதுக்காகத்தான் மெயினா வர வச்சிருந்திருப்பாங்க. அதோட நம்ம ஜின்வோட ஃபாதர் அவரோட பேரையுமே நல்லாவே மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சங் ஜின்வோ வாரமானாலும் பரவாயில்ல வீரநட போட்டு டீமன் கேசலுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு சிஸ்டம் ஒரு கோஸ்ட் வைக்குது, மினிமமா 10,000 டீமன் சோல்ஸ் கலெக்ட் பண்ணி ஆகணும்னு அந்த கோஸ்ட்ல இருந்திருக்கும். இந்த டஞ்சன் மத்த டஞ்சனை விட ரொம்பவுமே வித்தியாசமானதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. டீமன் சோல்ஸ் கலெக்ட் பண்ணணும்ன்ற தன்னோட தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாரு. அதாவது கேட் குள்ள போறதை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ஷார்ட் டைம்ல அதிக அளவு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணதை நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு தடவையும் ஹையர் லெவல் போறப்ப லெவலப் பண்ற ப்ராசஸ் ரொம்பவுமே ஹார்டா இருக்க ஆரம்பிக்குது. நம்ம யோன்ஹோ கூட நடந்த மீட்டிங்கை நம்ம ஜின்வோ நினைச்சு பாக்குறப்ப தான் எஸ் ரேங்க் ஹண்டர் லெவலுக்கு போனதை நினைச்சு தான் இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்பீடை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ரியலைஸ் பண்றாரு. ஜின்ஹோ பாத்தீங்கன்னா தன்னோட ஃபாதரோட பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல நம்ம ஜின்வோ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டீமன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதாவது நம்ம ஜின்ஹோ பாத்தீங்கன்னா தன்னோட ஃபாதர் கிட்ட ஒரு ப்ரொபோசலை வைக்கிறாரு. அது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா அதாவது யோஜின் ஹில்டுக்கு தான் ஒரு மாஸ்டர் ஆகணும்ன்றதுதான். இருந்தாலும் அவரோட ஃபாதர் பாத்தீங்கன்னா ஜின்வோட இன்வால்வ்மெண்ட் எல்லா நிகழ்வுலையும் இருந்திருக்கு. இப்ப நடந்த ரெட் கேட் இன்சிடென்ட்டோட சேர்த்து உன்னோட கில்ட் மாஸ்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பான்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஜின்ஹோ பாத்தீங்கன்னா அவரோட ஃபாதரை ரொம்பவுமே வற்புறுத்துறாரு. சரி இவன் விடமாட்டான்னு சொல்லி ஜின்ஹோ கிட்ட தன்னோட கில்ட ஒப்படைக்க ஒத்துக்குறாரு. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜின்ஹோவை தங்களோட கில்டுல சேர்த்தே ஆகணும்ன்றது அவரோட முடிவுல ரொம்பவுமே உறுதியா இருந்திருப்பாரு. அந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்ஹோ வந்து ரொம்பவுமே நிதான் நம்ம டீமன் கேசல்ல இருக்கிற ஃப்ளோர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த டீமன் கேசலுக்குள்ள 100 லெவல்ஸ் இருக்குன்றதையும் அவர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா மறுபடியுமே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் டிஃபீட் பண்ண டீமன்ஸ் கிட்ட இருந்து
வந்து ஷேடோஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். இது வந்து ரெண்டாவது தடவை நடக்குது. அதாவது எபிசோட் 2ல பார்க்காவோட ஷேடோவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். ஒரு வழியா நம்ம ஜின்வு பாத்தீங்கன்னா 50வது ஃப்ளோரை ரீச் பண்ணிருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட 10,000 டீமன் சோல்ஸ் இருந்திருக்கும். அதோட அந்த ஃப்ளோர் பாஸ் ஆன வல்கன் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மோதி இருந்திருப்பாரு. நம்ம ஜின்வு பாத்தீங்கன்னா வல்கனோட ஒரு டஃப் பேட்டிலே போட்டுட்டு இருந்திருப்பாரு. யார் எதுக்க முடியாத ஆப்போனண்டா இருக்காங்கன்றத மாதிரி அந்த டீமன் பாஸோட மூவ்ஸை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜியோட அந்த சேலஞ்சில அந்த ஃப்ளோர் பாஸை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாம அவரோட வெற்றியையுமே கிளைம் பண்ணி இருந்திருப்பாரு. அதுக்கடுத்து ஒரு பிரீஃப் சீன்ல பாத்தீங்கன்னா ஹேஹின் ஜாங்கின் கூட டிஸ்கஸ் பண்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது பறக்கிற எறும்புகளை பத்தின இன்ஃபர்மேஷனை பப்ளிக் இருந்து ரொம்பவுமே ரகசியமா பாதுகாக்கணும்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதாவது பதட்டத்தை ஏற்படுத்தாத மாதிரி ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆர்டரை ஃபாலோ பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ரொம்பவுமே பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு நம்ம ஜாங்கின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒயிட் டைகர் கில்டு சங்ஜின் வூவை தன்னோட கில்டுல ரெக்ரூட் பண்றதுக்காக அதிக அளவு எஃபோர்ட் போடுறாங்கன்றதையும் சொல்லி இருந்திருப்பாரு. இந்த எபிசோட் 3யோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம டாங்ஸோ வந்து ஹவான் கிட்ட இன்டராக்ட் பண்ணி அவர் ஜின்வுவோட ஃபாதர்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம டாங்ஸோ வந்து ஜின்வு இந்நேரம் செத்து போயிருப்பான்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதை கேட்டு வெறியான நம்ம ஹவான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒண்டி கொண்டியே மோத ஆரம்பிக்கிறாங்க. அதோட முடிவுல பாத்தீங்கன்னா நம்ம டாங்ஸோ வந்து ஒட்டுமொத்தமா டிஃபீட் பண்ணப்பட்டிருந்திருப்பாரு. இது ஒரு பக்கம் போக மறுபக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வு டீமன் கேசலுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட பாசஸ டிஃபீட் பண்ணி இருந்திருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா மீட்டர்ஸ் சொல்லப்பட 75வது ஃப்ளோரோட பாஸையும் டிஃபீட் பண்ணி இருந்திருப்பாரு. அதோட அவரோட ஃபுட் சப்ளையும் முடிஞ்சு போயிருந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா தற்காலிகமா தன்னோட மிஷனை நிறுத்தி வைக்கலாம்னு முடிவு பண்ணி இருந்திருப்பாரு நம்ம ஜின்வு. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட பாசஸ டிஃபீட் பண்ணி வேல்யூபிளான ஐட்டம்ஸ் அவர் கிடைச்சிருந்திருக்கும். அதாவது நம்ம வல்கன் கிட்ட இருந்து வுட் ட்ரீ ஃபிராக்மெண்ட்டையும் நம்ம மீட்டர்ஸ் கிட்ட இருந்து எக்கோ ஆஃப் வாட்டரையும் தான் சொந்தமாக்கி இருந்திருப்பாரு. அதாவது எலிக்சர் ஆஃப் லைஃப்னு சொல்லப்படுற ஒரு போர்ஷனை கிராஃப்ட் பண்றதுக்காக 3ல 2 காம்பனன்ட்ஸ் அவர் கிடைச்சிருந்திருக்கும். இன்னும் மீதி இருக்கிறதும் கிடைச்சா தன்னோட அம்மாவை காப்பாத்தலாம்ன்றதையும் ரியலைஸ் பண்றாரு. இந்த எபிசோட முடிவுல பாத்தீங்கன்னா நம்ம டீமன் கேசலை விட்டு நம்ம ஜின்வு வெளியே போயிருந்திருப்பாரு. அதாவது அவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரோ அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகி பினிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படித்தான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் பத்தின உங்களோட வேல்யூபிள் தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சைனிங் ஆஃப் ஷோட்டாக்ஸ்.